இன்றைக்கி மார்க்கெட் வேறு கூட்டமாக இருக்கும். சித்தி முதல்ல அனுப்பிச்சிருந்தா நான் சீக்கிரம் போயிட்டு வந்திருப்பேன். இந்த வெயில் வேறு சீக்கிரமாக ஜாமான் வாங்கிட்டு போகணும். ஐயோ, கதவு திறந்துருக்கே, சித்தி வந்துட்டாங்க போல. இன்றைக்கி என்ன நம்மளை திட்ட போகிறாங்க தெரியல. வாங்க இளவரசி, எப்போ சொன்னால் எப்போ வரீங்க? ஏன் ஒன்று 2 நாள் கழிச்சு வந்துருக்கலாம்ல? இன்றைக்கி நான் சமைக்க முடியாது, நீ வேணா உங்கள் அப்பாவுக்கு சமைச்சு எனக்கும் கொடுத்துரு. நல்லா சமை, இல்லாட்டி கேவலமாக சமைக்காத. ஏன் சித்தி எப்போ பார்த்தாலும் இப்படி வைக்கிறாங்க? எனக்கு நம்ம இருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை. அம்மா அப்பாடா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சித்தி 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 சமைச்சிட்டேன் சித்தி. எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா சித்தி? நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் சித்தி வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கடி நான் ஏன் உழைக்கிறேன்? இப்போ ருசி இல்லாத கஞ்சியாக குடிக்க வேண்டியதாக இருக்குது. என் தலையெடுத்து இங்கே வந்து நான் பறந்துட்டேன். அந்த என்னன்னா உனக்கு செல்லம் கொடுத்துட்ருக்கார். கேட்டால் சித்தி கொடுமை பண்ணுறியான்றார். ஓனால தான் சாப்பிட்றேன். யாரும் சாப்பிட்றது? மனுஷன் சாப்பிட வேணாம். ஏதோ இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வைக்கிறப்ப நல்லா வைக்கலை, அவ்வளோதான். சித்தி 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 அப்பா வந்துட்டாங்க சித்தி. நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே வந்து எட்டி பார்த்துறாது. கேட்டால் நான் படுத்துட்டேன்னு சொல்லிடுறேன். படுத்துட்டான்னு அங்கே வந்து உங்கள் அப்பா காசத்தை காட்டினா அவ்வளோதான். சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்தவுடன் மகளை பற்றி கேட்டா. பொண்ணு என்ன பண்ணுறா? அவளுக்கு வளர்ந்து வந்துச்சு. என்ன பொண்ணை பற்றி பேசினாலே போயிடுறா. நம்ம பிள்ளையவை பார்த்துக்க மாட்டா. சீக்கிரம் பொண்ணு கரை சேர்க்கணும். அம்மா சரண்யா, எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியா? நான் உன் மடைய நீ எப்படி இருக்கன்னு கூட வந்து பார்க்க முடியலம்மா. வேலை அதிகமாக இருந்துச்சா? அதான் நான் வரதுக்குள்ளே நீ படுத்துடுற. என்ன சொல்கிறேன்னு தெரியல. உட்காருமா, வாப்போ உட்காரு. இப்படி இருவரும் அமைதியாக இருந்தனர். கொஞ்ச நேரம் கழித்து ரம்யா அவளிட தந்தையிடம் கேட்டாள். என்னம்மா உம்மன்னு இருக்க? நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சொல்லுமா. அப்பா தாவணி அந்த மாதிரி வாங்கிட்டு வரட்டுமா? இந்த வயசு பிள்ளைங்க போடுறதுங்களே இப்போ புதுசாக வந்துச்சு இல்லை, அந்த துணி இதெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாப்பா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ்ப்பா. எனக்கு பிடிக்கலையோன்னு தோணுது. நிறைய தப்பு பண்ணுறேன்னு தோணுது. நான் சித்திக்கு ஒரு நல்ல பிள்ளையா இல்லையோன்னு தோணுதுப்பா. நீங்களாவது சொல்லுங்கப்பா. நான் உங்களை பிடிக்கலையா? நான் உங்களை நல்லா பார்த்துக்கலையா? அப்புறம் ஏன் சித்தி என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க? சித்தி என்னை இப்படி படுத்துறது உங்களுக்கு தெரியல, அப்புறம் ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இங்கே பாருமா ரம்யா, நான் உனக்கோசரம் பேசுகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அதே காரணம் காட்டி உன்னை படுத்திக்கிட்டு இருப்பா. அதனால தான் நான் கண்டுக்காமல் இருக்கேன். என்னம்மா வச்சுட்ருக்க? எனக்கு கொஞ்சம் தாயே, நானும் நீ சமையல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கணும். இது வந்து கஞ்சிப்பா. சாப்பாடை எனக்கு சாப்பிட முடியலையா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவோ தான் கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் சாப்பிட்ருப்பீங்களா சித்திகிட்ட? சாப்பிட்டா சாப்பிட விட மாட்டுறாங்க, படுத்தா படுக்க விட மாட்டுறாங்க சித்தி. என்னம்மா? அப்பா இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாம்மா, நான் வேலைக்கு வேறு போகணும். அந்த மழை திட்டவங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போய் வரசா வந்துடுறேன். பார்த்துடுமா. எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது. உடனே அதிகாலையில் அவளது சித்தி அவளை மிரட்டு கொண்டிருந்தா. ஏய், என்னடி இவ்வளோ நேரத்துக்கும்? சித்தி, ஆனால் ஒன்றும் விடியவே இல்லையே சித்தி. அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் நான் நேற்றையும் முடிச்சுட்டேன். நீ என்ன வேலை இருக்கு? என்னவே நீ சொல்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. நான் என்னவே நீ எதிர்த்து பேசுகிற? சித்தி, நீங்கள் சொல்கிற வேலையில நான் செய்கிறேன் சித்தி. நான் அடிக்க மட்டும் செய்யாதீங்க சித்தி. ஆமாம், உடனே இப்படி அழுது நடிச்சு நாடகம் மாடி போய் மீதி இருக்கிற வேலையெல்லாம் செய். கமலா, இவர் தான் நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை நல்லா படித்தவர், கை நிறைய சம்பாதிக்கிறாரு, பட்டணத்தில் வந்து வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக ஒரு கம்பெனியும் வச்சுருக்காரு. அங்கேயும் போய் இங்கேயும் போய் பார்த்துட்ருக்காரு. பொண்ணு அங்கே நல்லா இருப்பாள். பார்த்தியா, பையன் டீ காஃபி கூட குடிக்க மாட்டுறாரு. நீ என்ன நின்றுட்டுருக்க? போய் மாதம் நிற்காம அம்மா ரம்யாவை கூட்டிகிட்டு வா, நல்லா அலங்கரிச்சிட்டு. நான் எதுக்கு போகணும்? என்னங்க
பொண்ணோட அம்மா எப்படி மூஞ்சி காட்டிட்டு போகிறாங்க, பொண்ணோட அம்மா எப்படி இருக்காங்கன்னா பொண்ணு எப்படி இருக்கும்? எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேணாம், ஏதோ ஒரு சொன்னனால தான் வந்து பார்த்தோம். ஐயோ மன்னிச்சுக்கோங்கம்மா, என் பொண்ணு இப்படி இருக்காதும்மா. இது நான் கட்டின 2ஆம் தாரம்மா. என் பொண்ணு நல்லா வாழ விட மாட்டாங்கம்மா. அதனால தான்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. இது என் பொண்ணோட வாழ்க்கைம்மா. என் பொண்ணுக்கு என்னோட பாசம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காம்மா. இதனால தான்மா நான் காட்டுறேன். என் பொண்ணு ரொம்ப நல்லவாம்மா. அவன் என்ன சொன்னாலும் அவனை சுற்றி என்ன குடும்பம் பண்ணாலும் தாங்கிக்குவாம்மா. என்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ள சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட பொண்ணு. ஐயா, என்னங்க அது இப்படி சண்டையாக போச்சு? நாளைக்குள்ளே உங்கள் பொண்ணு சம்மந்தம் என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். எங்களுக்கு நடந்துக்க விதமே சரியில்லை. இருந்தாலும் உங்கள் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு விசாரித்தோம். நாங்கள் போகிறோம். தோட்டத்தில் ரம்யா பறவைகளை பற்றி கொண்டிருந்தாள். அப்பொழுது ரம்யாவோட சித்தி வந்தாள். என்னது இது? சித்தி வந்திருக்காங்க. என்ன வேலையாக இருக்கும்? நம்ம தான் என்ன வேலையை முடிச்சு வச்சிட்டோமே. ரம்யா, சித்தி சித்தி என்ன சித்தி இன்னும் வந்திருக்கீங்க? அது இல்லைம்மா, உங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அது சரியான அயோக்கிய பையனா, நல்லா குடிப்பானா, சீட்டாடுவானா, ரொம்ப போய் பேசுவானா. எவ்வளோ சொல்கிறேன் என்னம்மா கேட்டுட்ருக்க? அது இல்லை சித்தி, அப்பா எந்த மாப்பிள்ளையும் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் சித்தி. அப்பா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அதனால நான் அப்பா பிச்சை கேட்க சித்தி. என்ன இவ என்ன சொன்னாலும் அப்பா அப்பான்றா. உங்களை இந்த கல்யாணம் நடந்துருமோ? நடக்கக்கூடாதே. சித்தி ஏன் நீங்கள் சித்தி? நீ கல்யாணம் பண்ணிட்டு போட்டா எனக்கு யார் இருக்கா? நான் உன்னை இவனை கண்டிச்சதெல்லாம் எனக்கு தப்பாக நினச்சிட்டேன். ஐயோ சித்தி, இல்லை சித்தி, நீங்கள் இப்போ தான் இவனை என் மேலே வச்சுருக்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அவ்வளோதானே? எப்பயும் போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வரேன். அது முடியாதுமா, அவங்க அப்பா வந்துட்டு அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாரு சித்தி. அப்பா அப்படியே தான் சொன்னால் நான் என்ன செய்கிறது? அப்படின்னா நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. சரி சித்தி, நான் எப்பயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு நீங்கள் கிடச்சதே போய் சித்தி. வீட்டில் யாரும் இல்லையா? யாராவது இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க. நான் என் சித்தியை பார்த்துக்கணும். அவங்களுக்கு வேலை உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் எங்கள் அப்பாட்ட நீங்களே வந்து சொல்லி என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். இல்லாட்டி எங்கள் குடும்பத்தில் நிறைய சண்டை வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்மா, கொஞ்சம் கண்ணை கசக்கி அவளை பற்றி அன்பாக பேசவும் இதுக்கு ஒத்துக்கிட்டா. அவங்க அப்பான்ட்ட சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டார். இவளை வச்சு அவளை சொன்னால் தான் கேட்குவார். சரிம்மா, நீ அங்கேயே அவன் முக்கால்வாசியால் அவள் தான் பார்ப்பா. அங்கே படுத்துமா, முடிஞ்ச அளவுக்கு படுத்து. இல்லைன்னா என்னை இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க அந்த ஊருக்காரங்க. இவளால் தான். இருவரும் நன்றாக ஒதுங்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று என்னம்மா, என்ன ஆச்சு? இந்த வயிறு வலி அடிக்கடி வரும். நான் ஏதாவது மறந்துதான் வாங்கிட்டு வரட்டுமா? ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? ஏன் இப்படி துடிக்கிற? இல்லை, அது உங்கள் பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த மருந்து. ரம்யா கோபித்து கொண்டு போயிட்டானே, எப்படி அவளை திரும்பவும் வர சொல்வது என்ன அவங்க அப்பா திணையை கொண்டிருந்தார். அது கூடவே தன் மனைவி அழுவதை தாங்கிக் கொள்ளாமல் அவங்க பாட்டியிடம் பேசினார். ரம்யா, ரம்யா என்று கூப்பிட்டார். அவர் பாத்திரங்களை விலக்கி கொண்டிருந்தார். உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா? என்னன்னு பாருமா, அந்த மருந்து உனக்கு தெரியுமா? என்னது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹலோ ஹலோ, அப்பாவா? அப்பா, என் அறையில் ஒரு பச்சை மருந்து இருக்கும். அது கசக்கி அம்மாவுக்கு அது கஷாயமாக போட்டு கொடுங்க, உடனே சரியாயிடும். சீக்கிரம் மருந்து வேறு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவை பார்த்துக்கோங்கப்பா. அப்பா, அம்மாவை பார்த்துக்கோங்க என்று அழுது கொண்டு புறப்பட்டா. ரம்யா, ஆனால் வெளியே மழை பெய்யுதுமா? மழையில் வெயில், எங்கள் அம்மா காந்தி நான் போவேன். கொட்டும் மலையில் வந்து தன் அம்மாவை பார்த்தாள். அம்மா, உங்களுக்கு சரியாயிடுமா? மயக்கத்தில் இருந்த சிறிது நேரம் கழித்து அவள் அம்மா எழுந்திருந்தாள். அப்பொழுது, நான் என்னதான் தப்பு பண்ணாலும் உன் பொறுமையால் என்னைய திருத்திட்டேம்மா. இனி நான் உன்னோட உண்மையான அம்மாவை நினச்சிக்கோ. ஐயோ அம்மா, நான் எப்பயுமே உங்களை உண்மையான அம்மா தான் நினச்சிட்டேன். நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லலாம் சித்தி சித்தின்னு. நான் அப்படி உங்கள் மனசால நினைக்கலம்மா. நீங்கள் எங்கள் அம்மா தான். என்னங்க, போய் மாப்பிள்ளை வீட்டாளர்களை பார்த்து பேசிட்டு வாங்க. நம்ம பொண்ணுக்கு 2 ஏக்கர் நிலம், ஆடு மாடுலாம் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள்.
நீ இப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியலம்மா. ரொம்ப நன்றிம்மா. இது நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரம்யாவின் சித்தி எவ்வளவுதான் கொடுமை செய்தாலும் அவள் அதை பொறுத்து கொண்டே அவள் சித்தியை திருத்தினாள். அதற்கு பலன் அவள் கல்யாண கனவை நினைத்து கொண்டிருந்தாள். முற்றும்.